கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் இணைந்து நம்முடைய கலாச்சார பாதுகாப்பு கூட்டத்தை திருச்செங்கோட்டிலே சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தை ஒரு 15-20 நாட்களாவது இரவு பகலாக உழைத்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு பேரை மண்டபத்திலே கட்டி போட்டு உட்கார வைத்திருக்க முடியாது. அப்படி இந்த 15 நாட்களும் இரவு பகலாக நம்முடைய மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அவர்களுடைய தலைமையிலே இந்த மாவட்ட ஒன்றியத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் மிகச் சிறப்பாக சிரத்தை எடுத்து இதை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இந்த சிறப்பான விழாவிலே இந்த பகுதியினுடைய கல்வியாளர்கள், பல நிறுவனங்களை நடத்துகின்ற தொழிலதிபர்கள், பல பொது அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து மாநில பொறுப்பாளர்களும் அடுத்த மாவட்டத்து செயலாளர்களும் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்பாடுகளை சிறப்பாக துணை நின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த அரங்கத்திலே கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தை என்ன பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பவர்களும் இருக்கலாம். இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களும் இருக்கலாம். இங்கு பேசுகின்ற செய்திகளை எல்லாம் கேட்டு சிரித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கலாம். வெளியிலே சிரிப்பது போல மனதுக்குள்ளே அழுபவர்களும் இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் அழத்தான் செய்வார்கள். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையை அவர்களால் மறக்க முடியாது. அப்படி அனைவரும் இந்த மண்டபத்திலே இன்றைக்கு என்ன செய்திகள் இங்கே பேசப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்படி எப்படியாவது நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்களும் பெண்களும் இந்த அரங்கம் நிறைய இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்னும் பல பேர் அங்க போய் என்ன நடக்க போகுது, கொங்குன்னு சொல்லி கூட்டம் போட்டு என்ன ஆக போகுது, காலையில போனோமா கறி எடுத்துக்கிட்டு வந்தோமா, ஆக்கணமா மத்தியானம் சாப்பிட்டோமா, அப்படி இருக்கிறத விட்டுட்டு இது என்ன கொங்குன்னு போறானாமா, அங்க போய் என்ன ஆக போகுது என்று பேசுபவர்கள் வராமல் இருப்பார்கள். அதே போல இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் இரவு பகலாக கவனித்துக் கொண்டிருப்பவர்களையும் நம்முடைய அமைப்புக்கென்று பணியாற்றுகின்ற எங்களை எல்லாம் இவர்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறார்கள். இவனுக்கு என்ன வேலை, நம்ம எதுக்கு போகணும் என்று வீட்டிலே இருப்பவர்களும் இன்றைக்கு இருப்பார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இதெல்லாம் நடக்கும், நடக்காமல் இருக்காது.
பல பேர் சொல்லிக் கொள்ளுவார்கள், ஜாதி ஜாதி என்று பேசுகின்றீர்களே, இந்த ஜாதி நமக்கென்ன செய்தது என்று கேட்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தெரியாமல் இந்த ஜாதி, நாம் பிறந்திருக்கின்ற நம்முடைய ஜாதி ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது. பிறக்கின்ற குழந்தை எங்கு வேண்டுமானாலும் பிறக்கலாம், எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் பிறக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலேயே கவுண்டர் ஜாதியிலே பிறந்தோம் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் பெருமைதானே. யாராவது ஒருவர் நான் கவுண்டனாக பிறந்ததற்கு கேவலப்படுகிறேன் என்று ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எப்போது சொல்லுவார்கள்? இந்த இனம் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கின்றதே, அதை பார்த்து சொல்லுவார்கள். நான் பிறந்த இந்த ஜாதியை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் தன்னுடைய பிறப்பை கேவலமாக நினைப்பவர்கள் யாராவது இருப்பார்களா? இன்னும் பல பேர், பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இப்படி ஜாதி ஜாதி என்று பேசுகின்றார்களே, இன்றைக்கு ஜாதியை ஒழிப்பதற்காக எத்தனையோ முற்போக்குவாதிகள் களத்திலே இருக்கும் பொழுது இன்னும் ஜாதியை காப்பாற்றுகின்றார்களே என்று பேசுபவர்களும் இருப்பார்கள். சொன்னார்கள், சுவர்களிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள், நீ கலப்பு திருமணம் செய்து கொள், நீ காதலை செய், ஜாதியை ஒழித்து விடலாம், நாங்கள் உடனிருக்கிறோம் என்று தொலைபேசி எண்ணை போட்டவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியை எப்படி ஒழிக்க முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும்? ஜாதி அடிப்படையிலே இன்றைக்கு அரசாங்கத்திலே இடஒதுக்கீடு, அரசாங்கத்திலே ஜாதி அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருக்கின்ற வரைக்கும் ஜாதியை எப்படி ஒழிக்க முடியும்? அரசாங்கமே ஒழிக்க விரும்பவில்லை, நீ யார் அந்த ஜாதியை ஒழிக்க விரும்புவது? நாங்கள் சொல்லுகின்றோம், ஜாதியை ஒழிப்பதற்கு நாங்கள் தயார். காதல் திருமணம் செய்து ஜாதியை ஒழிக்க முடியுமா? கலப்பு திருமணம் செய்து ஜாதியை ஒழிக்க முடியுமா? அப்படி கலப்பு திருமணத்தை செய்து ஜாதியை ஒழிக்கலாம் என்று சொன்னால் இந்நேரம் ஜாதி ஒழிந்திருக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக முற்போக்குவாதிகள் என்று சொல்லுபவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று காதல் திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் என்று என்னென்னவோ பெயர், அந்த பெயரை எல்லாம் வைத்து ஜாதியை ஒழிப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒழித்தார்களா? முதலிலே ஒரு கேள்வி, ஜாதியை எதற்கு ஒழிக்க வேண்டும்? நீ வேறு நாட்டிற்கு செல்லுகிறாய் என்று சொன்னால், இந்தியன் என்று சொன்னால் அது உன்னுடைய அடையாளம். இந்தியாவிலே வேற மாநிலத்துக்கு சென்றால் தமிழன் என்று சொன்னால் அது உன்னுடைய அடையாளம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீ யார் என்று கேட்டால் நான் கவுண்டர் என்று சொன்னால் அது என்னுடைய அடையாளம். என்னுடைய அடையாளத்தை நான் ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும்? நான் மட்டுமல்ல, எந்த ஜாதியும் தன்னுடைய அடையாளத்தை ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும்? அத்தனை பேரும் இன்றைக்கு ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லுபவர்கள் அரசாங்கத்திலே இடஒதுக்கீடு இல்லாமல் எல்லா ஜாதி குழந்தைகளுக்கும் +2 படிச்சா பொறியியல் கல்லூரியிலே, மருத்துவக் கல்லூரியிலே ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, ஜாதியே கிடையாது. எல்லா ஜாதிக்கும் ஒரே மாதிரி இடம்தான், ஜாதி அடிப்படையிலே வித்தியாசம் கிடையாது, அரசாங்க வேலைகளிலே வித்தியாசம் கிடையாது என்று அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்தால் ஜாதியை ஒழிப்பதற்கு முதல் முயற்சியை
மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு நீ தயாரா? கவுண்டரா பிறந்திருக்கின்ற நாங்கள் அத்தனை பேரும் எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னால் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டாம், வேண்டாம். நாங்க ரெடி. எத்தனை ஜாதிக்கார ஜாதியை ஒழிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அறிவி? எங்களுக்கு ஜாதி அடிப்படையிலே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று அறிவி. எவன் ஒருத்தன் ஜாதியை ஒழிப்போம் என்று சொல்லுகின்றானோ அவன்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை தூண்டிவிட்டு நீ ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லி எவனாவது தான் ஒடுக்கப்பட்டவன் தான் தாழ்ந்தவன் என்ற அந்த நம்பிக்கையை இழந்தான் என்று சொன்னால் அவன் முன்னேற முடியுமா? கவுண்டர் சமுதாயம் இன்றைக்கு கொங்கு நாட்டிலே நாம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் வசதி வாய்ப்புகளால் மட்டுமல்ல, நமக்கு இருக்கின்ற தன்னம்பிக்கை. நாம் கவுண்டர் ஜாதியில் பிறந்திருக்கின்றோம், எதையும் நாம் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை தான் நம்மை இன்றைக்கு வளர்த்து விட்டிருக்கின்றது. எந்த தொழிலை எடுத்தாலும் கடுமையான உழைப்பு. சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் எந்த தொழிலை நாம் ஆரம்பித்தாலும் கவுண்டனா இதை ஆரம்பிச்சிருக்கானா அவன் ஜெயிச்சிருவான். அந்த நம்பிக்கை, அதை உருவாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு விவாதத்தை செய்கின்றவன் பேசுகின்ற பேச்சு என்ன? ஒடுக்கப்பட்டவனுக்கு இவன் ஆதரவாக பேசுகின்றானாம். அவனை தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி தன்னம்பிக்கையை இழக்க வைத்தவன் இவர்கள்தான். எவன் முற்போக்குவாதி என்று சொல்லுகிறானோ அவன்தான் தாழ்த்தப்பட்ட மக்களை நீ தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி தன்னம்பிக்கை இழக்க வைத்தவன். அந்த ஜாதிகள் எல்லாம் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுகிற அந்த அமைப்புகள் தான். அவர்கள்தான் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் இந்த இளவரசன் திவ்யா அதை பேசாம யாருமே இன்னைக்கு பேச முடியாது. ஏன்னா காலையில பேப்பர் எடுத்தீங்கன்னா அதை இன்னைக்கோட காலையில என்னையா ஆச்சு, ஆனா இன்னைக்கு அதைத்தான் பேப்பர்ல 4 இடத்துல போட்டிருக்கிறான். நினைச்சு பாருங்க, இதுல நடந்தது என்ன? அந்த பையன் படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு பைசா வருமானத்துக்கு வழி கிடையாது. ஒரு பைசா வருமானத்துக்கு உனக்கு வழி கிடையாது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி நீ எப்படா வச்சு காப்பாத்துவ? உனக்கு அந்த அதாவது வேலைக்கும் போகல, படிச்சு முடிக்கல, உனக்கு என்ன காதல் வேண்டி கிடக்குது? உனக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்குது? உன்னால காப்பாற்ற முடியுமா? அப்ப இந்த பொண்ணு போனா, விவரம் தெரியாம போனா, பார்த்தா 5-6 மாசம் பார்த்தா ₹1 கூட வருமானத்துக்கு வழி இல்லை. வீட்டுல உட்கார்ந்துகிட்டு புருஷன் சம்பாதிக்காம எத்தனை நாள் ஒரு பொண்டாட்டி குடும்பம் நடத்துவா? அந்த பொண்ணு திரும்பி வர்றதை தவிர வேற என்ன வழி இருக்குது? அப்படி அந்த பொண்ணு திரும்பி வந்தா இவன் பேசுறான், ஜாதியில புடிச்சு பிரிச்சுட்டாங்களாம். அவங்க அப்ப செத்தப்ப அந்த பொண்ணு அங்க நின்னாடா. அவங்க அப்ப இந்த பொண்ணுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்ப அந்த பொண்ணு அங்க நின்னா. 6 மாசம் கழிச்சு ஏன் வந்தா தெரிய வேண்டாம்? அன்னைக்கு அத்தனை பேரும் விவாதத்தில் உட்கார்ந்துட்டு பேசுறான். என்ன பேசுறான்? அந்த பொண்ணே கோர்ட்ல வந்து சொல்லிருச்சான். எங்கிட்டயே ஒரு ஆளு டிவியில உட்கார்ந்துட்டு விவாதம் பண்றான். அந்த பொண்ணே கோர்ட்ல வந்து நான் கல்யாணம் பண்ணவன் கூட தான் போவேன்னு சொல்லிடுச்சான். ஆமா சொல்லிருச்சு. சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? அப்பன அம்மாலும் சொந்தக்காரங்களும் விட்டுட்டாங்கல்ல. அப்பன அம்மா சொந்தக்கார அத்தனை பேரும் பொண்ணே வரலின்னு சொல்லிருச்சுன்னு சொந்தக்காரங்களா விட்டாங்க. அம்மா விட்டா அப்ப செத்த போயிட்டாங்க. எப்படி எப்படி எல்லாம் இந்த பொண்ணை நம்ம வளர்த்தணும்? இது நம்மளை விட்டு நம்ம கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு பலகனவனோட போறேன்னு சொல்லிடுச்சு என்று அவன் செத்தே போனான். எல்லாரும் விட்டுட்டாங்கல்ல.
அப்ப அன்னைக்கு கோர்ட்ல அந்த பொண்ணு சொன்னப்ப எல்லாரும் விட்டுட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. 6 மாசம் கழிச்சு அதே பொண்ணு கோர்ட்ல வந்து நான் அம்மா கூட போறேன்னு சொல்லுது. விட்டுற வேண்டியதானே? அதுக்கு எத்தனை பேச்சு? அந்த பொண்ணை மிரட்டுறாங்களாம். அந்த பொண்ணு கோர்ட்ல வந்து சொல்லும் போது வக்கீல்கள்லாம் கோர்ட்டு போட்டுட்டு மிரட்டுறாங்களாம். ஏன் அப்ப மிரட்டி இருக்க மாட்டாங்களா? அப்ப நீ மிரட்டி இருக்க மாட்டியா? இப்பதான் இவங்க மிரட்டுறாங்களா? அப்படி இன்னைக்கு வந்து அதாவது என்ன, இந்த கல்யாணத்திலிருந்தும் இந்த பிரச்சனைகளிலிருந்தும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியது, 2 ஜாதியை சார்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் இப்படித்தான் நடக்கும் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அத்தனை இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே அந்த பையன் என்ன லெட்டர்ல எழுதி வச்சான்? இன்னொரு ஜென்மம் இருந்தால் நானும் நீயும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோம்னு எழுதல, 2 பேரும் ஒரே ஜாதியில பிறப்போம்னு எழுதினா. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எழுதல, ஒரே ஜாதின்னு எழுதினா. 2 பேரும் மேல் ஜாதியில பிறந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எழுதல, ஒரே ஜாதியில 2 பேரும் பிறப்போம்னு எழுதினா. ஏன்னா 6 மாசம் குடும்பம் நடத்தி பார்த்துட்டாங்க. இது ஒத்து வராது. அந்த ஜாதியினுடைய குடும்ப பண்பாடு வேற, நம்ம ஜாதியினுடைய பண்பாடு வேற. அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு அந்த கடிதம் எழுதி இருக்கின்றான். அடுத்த ஜென்மம் என்று இருந்தால் 2 பேரும் ஒரே ஜாதியில பிறப்போம், காதலித்து திருமணம் செய்து கொள்ளுவோம் என்று எழுதி இருக்கின்றான். அப்ப அதிலிருந்தும் இந்த சமூகம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவரவர் ஜாதியில காதலியுங்கள், மாற்றி காதலிக்க கூடாது என்பதைத்தான் சாகின்ற போது சாவினுடைய அந்த பிடியிலிருந்து ஒரு காதலன் எழுதி இருக்கின்றான். அவன் பட்ட அந்த அனுபவம் இந்த உலகத்திற்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கக்கூடாதா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த ஒரு இளைஞன் தான் அனுபவத்திலே அதை எழுதி சென்றிருக்கின்றான். அப்படி இன்றைக்கு இங்கே நம்முடைய பொருளாளர் பேசும்போது கூட சொன்னார், இதே ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனும் காதலிக்கிறாங்க. என்னடா நம்ம காலேஜில் ஈரோட்டில் ஒரு கல்லூரிக்கு வெளியில அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம இளைஞர்கள் சந்தேகப்பட்டு, என்னடா நம்ம பொண்ணு யாரு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டா நம்ம பொண்ணு சொல்றா, அவங்க கண்ணங்கூட்டத்தை சேர்ந்தவங்க, போட்டு காலி பண்ணிட்டா கண்ணங்கூட்டத்தை, கண்ணங்கூட்டத்தை சேர்ந்தவங்க. இதுல கண்ணங்கூட்டத்துக்காரங்க ஒரு பெருமையும் பேசிக்குவாங்க. ஏன்னா அதிகமா கண்ணங்கூட்டத்துக்காரங்க தான் இருக்கிறோம், அதனால மற்ற ஜாதிக்காரங்க கூட கண்ணங்கோட்டன்னு சொல்லிக்கிறாங்க. பசங்க வேறு ஜாதி பசங்க அவங்கள கூட்டம் என்னடானா கேட்டா சொல்லிக்கிறது, ஒன்னா கண்ணங்கோட்டம் இல்லைன்னா காடை கூட்டம். ஏன்னா இது வந்து எங்க விசாரிப்புகள்ல. ஏன்னா இப்ப பொண்ணுங்க எங்க ஏமாந்து போறாங்கன்னு பாருங்க. பொண்ணு அடிச்சு சொல்லறா, அதாவது ஒருத்த வந்து நான் கண்ணங்கூட்டம் இல்ல நான் காடை கூட்டம்னு கூட்டம் சொன்னான்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன நினைச்சுப்பா, ஓ நம்ம வயந்தா அப்படி நினைச்சுப்பாளா இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிளான் பண்ணி பண்றான். அப்ப நம்ம பொண்ணுங்க எங்க ஏமாறுறாங்கன்னு பாருங்க. நம்ம செக் வைக்கிறோம், நம்ம பொண்ணு ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக செக் வைக்கிறோம், அங்கேயும் திட்டம் போட்டு ஏமாத்துறான். அப்ப எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது பாருங்க. அதனால நம்மை பொறுத்தவரை எந்த ஜாதி மேலையும் நமக்கு வெறுப்பில்லை, எந்த ஜாதி மேலையும் நமக்கு கோபம் இல்லை. ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பெண்ணை, ஒருத்தன் வருமானம் இல்லாதவன், தன் பெண்ணை வைத்து காப்பாற்ற முடியாதவன் கல்யாணம் செய்து கொள்ளுகிறான் என்று சொன்னால் எந்த தாயும் தகப்பனும் ஒப்புக்கொள்ளுவார்கள்?
இன்றைக்கு ஜாதியை ஒழிப்போம், காதலை ஊக்கப்படுத்துவோம் என்று மேடைகளிலே பேசுகின்றவர்கள் எல்லாம் அவர்கள் அவன் பொண்ணு, அவன் சொந்த பொண்ணு, எவனையாவது வருமானம் இல்லாத படிக்கிற பையனை காதலிச்சா அவன் ஒத்துக்குவானா? எந்த ஜாதி வேணாலும் இருக்கட்டும், அவன் ஒத்துக்குவானா? இல்ல காதலை ஊக்குவிக்கிறேங்கிறான 10வது படிக்கிற அவன் பொண்ணு காதலிச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவானா? பேசுறானே காதலை ஊக்குவிப்போம்னு சொல்லி படிக்கிற புள்ள 10வதுல காதலிச்சா கல்யாணம் பண்ணி வச்சிருவானா? எப்படி இருந்தாலும் காதலாம். அப்படி இன்னைக்கு இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையில நாம் இருக்கின்றோம். அதனால நம்ம எதிர்க்கிறது ஜாதியே கிடையாது, தவறான ஒரு கண்ணோட்டம். கொங்கு வேளாள கவுண்டர்கள் எல்லாம் காதலை எதிர்க்கிறார்கள், ஜாதி மறுப்பு திருமணத்தை எதிர்க்கிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம். ஆமாம், எதிர்க்கின்றோம். எதற்காக? நம்ம புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய குழந்தை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக. அதற்காக செய்வது தப்பா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய குழந்தை நாளை ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி போகுதுன்னு சொன்னா அங்க நல்லா இருக்கணும்னு அப்பன அம்மாளும் நினைக்கிறது தப்பா? அதைத்தான் ஜாதி வெறி என்று இன்றைக்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த கட்டாயம். இன்னைக்கு இவ்வளவு நிர்வாகிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லோரும் இங்கு இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் எதற்காக? ஏன் நாம் இதை செய்ய வேண்டும்? என்ன கஷ்டத்திற்காக இந்த நிர்வாகிகள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? ஏதாவது அவங்களுக்கு சொந்த தேவையா? உங்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து அமர வைத்து வீடு வீடாக பத்திரிகை கொடுத்து இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் எதற்காக கஷ்டப்படுகிறார்கள்? என்னோடு சேர்ந்து நான் அவர்களை கஷ்டப்படுத்துகிறேனா? அவர்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்களா? எல்லாம் எதற்காக? ஒவ்வொருவருக்கும் பின்னால எதையாவது சாதிப்போம் என்று அல்ல, பின்னாடி ஒவ்வொருவருக்கும் சுயநலத்தோடு ஏதாவது கிடைக்கும் என்று அல்ல, அதற்காக அல்ல. தாங்கள் பிறந்த இந்த ஜாதிக்கு ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்துவதற்காக பிறந்த போது நீ கவுண்டனாக பிறந்தாய் என்று சொன்னால் அது உனக்கு பெருமை. பிறந்த பின்னால் நீ படித்து முடித்துவிட்டு ஏதாவது தொழிலை செய்கிறாய் என்று சொன்னால் நீ எந்த ஊர்ல வேணாலும் தொழில் செய்யலாம். ஆனால் நீ ஒரு இடத்துல வியாபாரத்துக்கு போற, வியாபாரத்துக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போற, எந்த ஊர் அப்படிம்பாங்க. நான் திருச்செங்கோடு அப்படின்னு சொன்னா, திருச்செங்கோடுனா கேட்கறது என்ன? நீ என்ன ஜாதி? அதைத்தான் கேட்கிறான். என்ன ஜாதி என்ன கேட்கிறான். அப்ப நீ நாங்க திருச்செங்கோட்டுல கவுண்டருங்க, உடனே மனசுக்குள்ள கவுண்டரா வியாபாரம் பண்ணலாம். என்ன இது? யாரு சம்பாரிச்சது? இந்த நாணயமும் நம்பிக்கையும் நாம சம்பாரிச்சதா? நமக்கு நம்ம ஜாதி சம்பாதிச்சு கொடுத்த சொத்து அது. நாணயம் நம்பிக்கைங்கிறது நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து. நீ கவண்டன்னு தெரிஞ்ச உடனே அவன் வியாபாரம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறான். அப்புறம் நீ 10 முறை வியாபாரம் பண்ண பின்னாடி நீ நேர்மையா இருக்கலாம், அதை பார்த்து மறுபடியும் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் முதல் வியாபாரம் பண்ணலன்னு சொன்னா 10 வியாபாரம் எங்கிருந்து பண்ணுவ? அப்ப முதல் வியாபாரம் நீ செய்கிறாய் என்று சொன்னால், உன்னை நம்பி ஒருத்த கடன் கொடுக்கிறான்னு சொன்னா நீ கவண்டங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உனக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப அந்த ஜாதி உனக்கு என்ன பண்ணி இருக்குன்னு பார்த்தியா இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தரும் கவண்டனா பிறந்திருக்கிற அத்தனை பேரும் தான் பிறந்திருக்கின்ற ஜாதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்களா இல்லையா? யோசித்துக் கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, இப்போது ஜாதி பார்ப்பதா என்று பேசுகிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த ஜாதியில பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஜாதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காகத்தான் நிர்வாகிகள் எல்லாம் இத்தனை வேலைகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காகத்தான்.
இன்னைக்கு எல்லாம் மார்க்கு எல்லாம் +2 முடிஞ்சு எல்லாம் இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் இன்ஜினியரிங் மெடிக்கல் சேர்றாங்கன்னு சொன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற கல்வி கூடங்கள் சாதிக்கிற சாதனை தான், வேற கிடையாது. இந்தியாவிலேயே இங்க இருக்கிற கல்வி கூடங்கள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம். என்ன நிலைமை இன்னைக்கு? தாய்மார்கள் தான் அதிகமா யோசிக்கணும். வீட்டில் பிள்ளைய தூங்க விடுறது இல்லை. ஏன்னா +2ல 200க்கு 200 வாங்கணும். 200க்கு 199 கூட டார்கெட் இல்லை. 200க்கு 200 புள்ள தூங்காம படிக்கணும். விடிய விடிய போட்டு கஷ்டப்படுத்தி இறுக்கி தூக்க வந்தா பாலை கொடுத்து சூப்பை கொடுத்து படி படின்னு சொல்லி தூங்குற புள்ளைய காலையில 3 மணிக்கு எழுப்பிட்டு, ஏன்னா காலையில படிச்சா தான் ஏறுமா, காலையில எழுப்பிட்டு கஷ்டப்படுத்தி புள்ள என்ன பண்ணா 200க்கு 200 வாங்கிட்டா. 200க்கு 200 வாங்கிட்டா. ஆனா மெடிக்கல் காலேஜில் நம்பர் 1 காலேஜ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல், சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். 200க்கு 200 வாங்கினா, ஆனா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. என்னையா பண்றது? இன்னும் 200க்கு 201 வாங்க முடியும்? 200க்கு 200 வாங்கினா சீட்டு கிடைக்கல. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காது. ஏன்? என்ன பிரச்சனை? என்னன்னு பார்த்தா பிறந்த ஜாதி கவுண்டர் ஜாதியா, வேற ஜாதியில் பிறந்தா கிடைக்கும். கவுண்டனா பிறந்தா 200க்கு 200 வாங்கினா கூட ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை. ஆனா புள்ள தப்பு பண்ணாலா? தப்பு யாருது? யாரு தப்பு பண்ணணும்? ஆனா அதே இன்னொரு ஜாதிக்கு 170 மார்க்குக்கு அதே சீட்டு கிடைக்குது. நம்ம புள்ள 200க்கு 200 வாங்கி கிடைக்கல. அதே சீட்டு 200க்கு 170 வாங்கினா அங்க கிடைக்குது. வருத்தப்படுவாளா மாட்டாளா? அப்ப அவன் ஜாதி ஒற்றுமையா இருந்து அவன் ஜாதிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து வச்சிருக்கிறான். சேர்த்ததுனால 170 மார்க்குக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம ஒற்றுமை இல்லாம இந்த கட்சி அந்த கட்சி, 40 வருஷமா நான் இந்த சின்னத்துக்கே ஓட்டு போட்டேன். சாகிற வரைக்கும் இந்த 2 எலெக்ஷன் வரும், அந்த 2 எலெக்ஷன் அதுக்கே போட்டு சாவறேன். எதுக்கு? ஏன் நீ இந்த 2 எலெக்ஷன்ல போடுற ஓட்டு உன் பேரம் பேத்திய காலேஜில் சீட்டு வாங்கி தரக்கூடாது? அது உன் ஜாதிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து நம்ம பேரம் பேத்திக்கும் 170 மார்க்குக்கு சீட்டு கிடைக்க கூடாதா? மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தப்பட்டால் நமக்கு 170 மார்க்குக்கு கிடைக்கும். நம்ம உள்ள ஓடுற ஓட்டத்தில் படிச்சுட்டு போயிடுவான். விடிய விடிய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா எல்லாம் முழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீட்டு தானே உனக்கு. மெடிக்கல் காலேஜில் சீட்டு, நல்ல காலேஜில் சீட்டு. ஏன் 170 மார்க்கே கொடுத்தா வேண்டாங்குதா? அரசாங்க வேலை லிமிட்டா படிச்சா போது உனக்கு அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு சொன்னா அது வேண்டாமா? அப்ப கஷ்டப்பட்டு படிச்சா மட்டும் போதுமா? எப்படி சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டாமா? இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஜாதி அடிப்படையிலே தான். திமுக கவுண்டனை பூரா மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்க முடியாது. அண்ணா திமுக கவுண்டன்னு சொல்லி அவனை பூரா மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்க முடியாது. கொங்கு கவுண்டனத்தான் அத்தனை பேர்த்தையும் மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்க முடியும். கண்டிப்பா கட்சி சார்பா பண்ண முடியாது. அத்தனை கவுண்டனும் நான் கவுண்டன்னு சொல்லி ஒற்றுமைப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான இடஒதுக்கீட்டை நாம் பெற முடியும். அதற்கு தயாராக வேண்டாமா? நாம் தேர்தலிலே போடுகின்ற ஓட்டு நம்முடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தக்கூடியதாக அந்த ஓட்டு இருக்கக்கூடாதா? 5 வருஷத்துக்கு அவன் சம்பாதிக்கிறான், 5 வருஷத்துக்கு இவன் சம்பாதிக்கிறான். 5 வருஷம் இவன் சம்பாரிச்சு முடிச்ச உடனே நம்மால பாக்குறான், டே அப்ப நடந்து வந்துட்டு தாண்டா, இப்ப ஸ்கார்பியோல போறான்டா, போதுண்டா, அடுத்த முறை ஓட்ட மாத்தி போடுறா, அவன் சம்பாதிக்கட்டும். மறுபடியும்
5 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சவன் எல்லாம் சொத்தெல்லாம் அங்கங்க சொத்து வாங்கி செட்டில் ஆயிட்டு மறுபடியும் ரெடி ஆயிடுவேன். 5 வருஷம் கழிச்சு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிடுறோம். ஏன் நம்ம ஓட்டு நம்ம ஜாதிய மோஸ்ட் பேக்வர்ட்ல சேர்த்தக்கூடிய ஓட்டா அது இருக்கக்கூடாதா? நம்ம தேர்தலில் போடுற ஓட்டு நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு காலேஜில் சீட்டு வாங்கி தர்ற ஓட்டா இருக்கக்கூடாதா? எவ்வளவு வேணாலும் வசதி இருக்கட்டும், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த மெடிக்கல் சீட்டை வாங்குறையே, நீ ஜாதிய மோஸ்ட் பேக்வர்ட்ல சேர்த்துறதுக்கு பாடுபட்டேன்னு சொன்னா காசே கொடுக்காம அந்த சீட்டு கிடைக்குமே, அது வேண்டாமா? அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடக்கூடாதா? இந்த விவரம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் என்று சொன்னால், ஏதோ கலாச்சாரத்தை நாம் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அது வெட்டி வேலை அல்ல. அதன் மூலமாக நம்முடைய குடும்பம் எதிர்காலத்திலே முன்னேறக்கூடிய வாய்ப்பு, அதற்குரிய வாய்ப்பு. இன்னைக்கு என்ன பித்தலாட்டம் நடக்குது? எவன் சம்பாதிக்கல சொல்லுங்க? எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். எந்த கட்சிக்காரன் சம்பாதிக்கல? திமுக காரன் மட்டும் தான் சம்பாதிச்சானா? ஏடிஎம்கே காரன் சம்பாதிக்கலையா? மற்றவன் சம்பாதிக்க மாட்டானா? எல்லாம் சம்பாதிக்கிறான், நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லல, யாருக்கு யாராவது ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு உரிமை ஆகி போச்சு, சட்டம் ஆகி போச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதை மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா? நம்ம அப்ப அந்த முயற்சியில நம்ம இறங்க வேண்டாமா என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கேள்வி. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பத்தலாட்டம். நீங்க வந்து இப்ப வேற எதை வேணாலும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு சொல்றாங்க இந்து மதத்தை சார்ந்த கட்சியை கூட்டணியிலே சேர்த்து கொண்டால் முஸ்லிம்களும் கிறிஸ்டியன்களும் ஓட்டு போட மாட்டாங்களாம் அப்படின்னு தமிழகத்தினுடைய 2 பிரதான கட்சிகளும் சொல்லுகிறார்கள். இந்து மதத்தை ஆதரிக்கின்ற கட்சியை, இந்து மதம் சார்ந்த கட்சியை தங்கள் கூட்டணியில சேர்த்து கொண்டால் முஸ்லிம்களும் கிறிஸ்டியன்களும் இவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்களாம். அப்படிதான் கட்சிக்காரன் பூரா சொல்ற, இந்த கட்சிக்காரன் பூரா சொல்ற. ஆனா நீ ஒவ்வொரு கட்சிக்காரனும் இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் கட்சியை சேர்த்துக்கிற, இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் கட்சியை சேர்த்துக்கிற, எப்படா இந்த இந்து எல்லாம் ஓட்டு போடுற? எப்படி இந்துக்கள்லாம் ஓட்டு போடுற? இந்து மதத்தை சார்ந்தவன் எப்படி ஓட்டு போடுற? ஆனா இந்து மதத்தை சார்ந்த கட்சியை சேர்த்துக் கொண்டால் அவர்கள் ஓட்டு போட மாட்டார்களாம். இப்படி எல்லாம் இன்றைக்கு நடக்கின்ற நிலைமை. இதெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுறதே கிடையாது. அன்னைக்கு தேர்தலில் என்ன அலை அடிக்குதோ அப்படி அடிச்சிருவோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இன்றைக்கு யோசிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இன்றைக்கு மேடையிலே இத்தனை பேர் எவ்வளவோ பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு பாதிப்பு. சூரியமூர்த்தி ஆகட்டும், அல்ல பொருளாளர் கேகேசி ஆகட்டும், தினசரி இதான் வேலை அவங்களுக்கு. தினசரி ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனை, பொண்ணை காணா, பையன் கட்டிட்டா, அதிகமா பொண்ணை காணா, 10 நாள் 20 நாள் தேடுவாங்க. தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு டாக்டர்லாம் வச்சு சொல்லி கொடுத்து, அப்புறம் நம்ம இளைஞர் ஒருத்தனை பிடிச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு என்ன தலையெழுத்தா? அதாவது இந்த ஜாதியில பிறந்து நன்றி உணர்வை காட்டுவதற்கு அப்படி ஒரு பெண்ணை கடத்தப்பட்ட ஒரு பெண்ணை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல என்ன வேணாலும் நடக்கலாம். அடிதடி நடக்கலாம், இவங்களுக்கு 4 அடி உழுவலாம். அப்படி உயிரை பணயம் வைத்து இந்த ஜாதியினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக பல இளைஞர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க. நம்ம என்ன பிறந்துட்டோம்னு சொன்னா படிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், மறுபடியும் குழந்தை பெற்றுக்கணும், படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் பண்ண வைக்கணும், திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்முடைய வேலையா? கொஞ்சமாவது நாம் பிறந்த சமுதாயத்திற்கு நம்முடைய நன்றி உணர்வை காட்ட வேண்டாமா? ஒவ்வொருவரும் முடிகின்ற வகையிலே இன்றைக்கு கல்லூரி தாளாளர்கள் எல்லாம் இந்த வருஷம் பொறியியல் கல்லூரியிலே
200 பொறியியல் கல்லூரி இடங்களை இந்த ஆண்டு இலவசமாக நம்முடைய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க. அவர்களால் முடிவதை அவர்கள் செய்கின்றார்கள். நீங்க ஈரோடு பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரியிலே இந்த ஆண்டு அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து 25 சீட்டு நம்முடைய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அரசு பள்ளியிலே படித்திருக்க வேண்டும். பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்க கூடாது. அவங்களுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வற்புறுத்தலை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சமுதாயத்திலே அரசு பள்ளியிலே இன்றைக்கும் படிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே வசதி இல்லாதவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை. அப்ப அந்த 25 பேத்துக்கு இந்த ஆண்டு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க கொங்கு பொறியியல் கல்லூரியில கவுன்சிலிங்ல போனோம்னு சொன்னா 195 196 மார்க் கட் ஆஃப் மார்க் இருந்தாதான் கொங்குல சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. ஆனால் அரசு பள்ளியிலே படித்த நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு அந்த 25 பேத்துக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்தா 174 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 174 மார்க். அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பிறந்து அரசு பள்ளியிலே படித்து வசதி இல்லாத ஏழை மாணவனாக இருந்தால் 174 மார்க் வாங்கி இருந்தாவே கொங்கு பொறியியல் கல்லூரியிலே இலவசமாக இடம். அதாவது நம்ம ஜாதியில பிறந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு 196 மார்க் வாங்கி இருந்தா கூட நீ ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும். ஆனால் அரசு பள்ளியிலே படித்து 174 மார்க்குக்கு ஃபீஸே கட்ட வேண்டாம், இலவசம் அந்த 25 பேருக்கு. அப்படி இன்றைக்கு கட் ஆஃப் மார்க் எங்க வந்துருச்சு பாருங்க. அப்ப இது எப்படி வந்தது? நான் ஏன் அந்த மோஸ்ட் பேக்வர்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பொறியியல் கல்லூரியிலே நம்முடைய வற்புறுத்தலை நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கொங்குன்னு பேர் வச்சிருக்கிறீங்க, எப்படியாவது நம்முடைய சமுதாயத்திற்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும், ஏழை குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு அதை இந்த ஆண்டு செய்திருக்கிறார்கள். அப்ப 174 மார்க்குக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குது. இது எத்தனை பேத்துக்கு நம்மளால முடிஞ்சது? 25 பேத்துக்கு தான் நம்மளால பண்ண முடிஞ்சது. ஒரு 200 பேத்துக்கு எல்லா காலேஜிலையும் சீட்டு வாங்கி கொடுத்தோம். ஆனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே நம்முடைய சமுதாயம் சேர்க்கப்பட்டால் குறைந்தபட்சம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த 10,000 பேத்துக்காவது காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வாங்கி தரக்கூடாதா? அதுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்படணுமா? கஷ்டம் இருக்குதா? என்ன வேணும்? ஒற்றுமை, ஒன்னா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கொங்குன்னு சொன்னா ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்கிறோம்னு எல்லாத்துக்கும் தெரியணும். எவனும் பேசக்கூடாது. இப்ப பேசுறவனெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது சமுதாயம் ஒன்னா சேராது அப்படின்னு சொல்றவனெல்லாம் கவுண்ட அத்தனை பேர் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒற்றுமையை பேசணும். இப்ப டிசம்பர் 29ஆம் தேதி பெருமாநல்லூர்ல மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டினுடைய குறிக்கோளே கருமத்தம்பட்டி கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை அங்கே கூட்டிவிட வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். பல பேர் நம்முடைய நிர்வாகிகள் பேசும்போது கருமத்தம்பட்டியை விட ஒரு ஆளாவது அதிகமாக சேர்த்தணும் என்று பேசுவார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை வைத்து நம்முடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்து விட முடியும். எவ்வளவு கூட்டம் சேரணும்? கருமத்தம்பட்டியில் சேர்ந்த மாதிரி 3 மடங்கு கூட்டம் சேரணும். ஏன் நம்ம ஜாதியில் ஆள் இல்லையா? கருமத்தம்பட்டியில் சேர்ந்த கூட்டம் மாதிரி 3 மடங்கு கூட்டம் நம்ம சேர்த்த முடியாதா? எல்லாரும் முடிவு பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 மடங்கு கூட்டம் அங்கே பெருமாநல்லூரிலே சேர்ந்தது என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் அந்த முயற்சியை கவுண்டனா பிறந்த அத்தனை பேரும் செய்யக்கூடாதா?
டிசம்பர் 29ஆம் தேதி ஒரு நாள் அந்த பெருமாநல்லூருக்கு எல்லாரும் வரக்கூடாதா? அந்த ஒற்றுமையை காண்பிக்க கூடாதா? 4 பேரு கவனம் பிரிஞ்சு கிடக்கிறான்னு சொன்னா நமக்கு கேவலமா தெரியுது. அந்த கூட்டத்துக்கு அப்புறம், அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அத்தனை பேரும் கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை கவர்னரும் ஒன்னா சேர்ந்துட்டான்னு சொன்னா நமக்கு பெருமையா இருக்காதா? அந்த பெருமையை நம்ம கையில தான் இருக்குது. ஒரு விஷயம் இல்லது. ஏன் செய்ய முடியாது? கண்டிப்பா செய்ய முடியும். இன்னைக்கிலிருந்து நாளைக்கு நடப்பது அல்லது. 5 மாச காலம் இருக்கிறது. 5 மாத காலம் கழித்து டிசம்பர் 29ஆம் தேதி நடக்கின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய கூட்டமாக அங்கே நடக்கிறது என்று சொன்னால் நாம் பிழைத்துக் கொள்ளுவோம். அதற்கு எல்லோரும் நீங்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதனால் இன்றைக்கு நடக்கிற இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பண்பாட்டை சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. ஜாதியை சொல்லித் தருவதற்கு நம்முடைய பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. அதில் என்ன தவறு இருக்கின்றது? அதை சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு என்ன குலம், என்ன கூட்டம், எந்த கோயிலுக்கு போறோம், எல்லாத்தையும் சொல்லி தரணுமா இல்லையா? நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்படி கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் கோயிலுக்கு போறோம், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், சாமி கும்பிடுற வந்துடுறோம். ஆனா அதே கிறிஸ்டியன் என்ன பண்ற, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ற, சர்ச்சுக்கு போனானா ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து பேசுறான். அப்படி பேசக்கூடிய வாய்ப்பு எங்கேயா நமக்கு இருக்குதா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோமா? கல்யாணத்துக்கு போறோம்னா யாரா போறோமா? கொஞ்சம் இருப்பா, போய் தலை காமிச்சிட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு போறதே தலை காமிக்கிறதுக்கு தான். மாப்பிள்ளை பொண்ணை கூட பார்க்கறது கிடையாது. அப்ப அம்மா கூப்பிட்டவங்க யாராவது கண்ணில் பட்டாங்களா, அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா, உடு ஜூட், இவ்வளவுதான். அப்ப எங்க நம்ம உட்கார்ந்து பேசுறது? அதுக்காக தான் இந்த கலாச்சார கூட்டம். அதாவது தவறு செய்கின்ற பெண்களை, கடத்தப்படுகின்ற பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அறிவுரையை சொல்லி அவர்களை வாழ வைப்பது ஒரு புறம். ஆனால் தவறு செய்து பின்னால் அதை செய்வதை விட தவறு செய்வதற்கு முன்னால் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டம். அதனால இதுக்கு எல்லா குழந்தைகளையும் அழைத்து வர வேண்டும், குடும்பத்தோடு வரணும். அத்தனை பேரும் இதில் கலந்து. ஏன்னா அப்ப நம்மால பிள்ளைக்கு சொல்ல முடியாது. அப்ப நம்மால வீட்டில் பிள்ளைக்கு நமக்கு மேடையில் பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வீட்டில் சொல்ல முடியாது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு யாரு சொல்றது? அப்ப இதை போன்ற கூட்டங்களிலே அழைத்து வைத்து சொல்ல வைக்க வேண்டும். அதாவது டைம் இல்லாதனால அவங்க பண்ணல. இல்லைன்னா பல கூட்டங்களிலே இது மாதிரி தவறு செய்து திரும்பி வந்த பெண் அல்லது தவறு செய்து விட்டு அங்கே மாட்டிக்கொண்ட பெண் செல்போன்ல கூப்பிட்டு எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்கன்னு அலறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி தப்பு பண்ணிட்டு அங்கிருந்து அலறதெல்லாம் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் போட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழுதுருவீங்க, எல்லாரும் அழுவீங்க. அப்படி கொடுமை. தெரியாம தப்பு பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த புள்ள அலறா பாருங்க. தாய்மார்கள் ஒருத்தர் கூட கண்ணில் கண்ணீர் இல்லாம இருக்க மாட்டீங்க அந்த பேச்சை கேட்டா. அவ்வளவு கேவலமாக, கொடுமையாக. ஏனென்றால் கடத்தப்படுவது எதற்காக? கல்யாணம் செய்து வாழ்வதற்காகவா? கடத்தப்படுவது பணத்திற்காக. இவ தன்னை வச்சு காப்பாற்றுவான், காதலிக்கிறான் என்று சென்றவன் இவனை வைத்து 2 லட்சம் ரூபாய் பேரம் பேசுவான் பாருங்க போன்ல. அதை கேட்டா என்ன ஆவா? இவன் 2 லட்சம் ரூபாய் இந்த பக்கம் பேரம் பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க அப்பா அம்மா தான் அப்படி, ஆனா இங்க கல்யாணம் பண்ண ஒரு வீட்டுக்காரர் அப்படி இல்லை, என்னை வச்சு காப்பாத்துவாரு. இவங்க 2 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மாட்ட நீ 2 லட்சம் ரூபாய் குடும்பம் பொண்ணை விட்டுறேன்னு பேரம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இன்னும் அவளை காதலிச்சிட்டு இருப்பான். நடப்ப பாருங்க. இவ்வளவு மோசமான எவ்வளவோ அனுபவங்கள். அதை பார்த்து பார்த்து நொந்து போய்தான் இங்கே இவ்வளவு ஒப்பாரி பாடினார்கள். என்னடா மேடையில் ஒப்பாரியா இருக்குதுன்னு பாத்தீங்களா? அதை பார்த்து பார்த்து நொந்தே போய்தான் அந்த ஒப்பாரியே இவ்வளவு வருது. அப்படி ஒப்பாரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
அதனால இன்னைக்கு நடக்கின்ற நடப்புகளிலே நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவளுடைய எதிர்காலம் பாழ்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டம். இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் இதுவரைக்கும் இதை போல ஒரு 30 இடங்களிலே நடத்திவிட்டோம். பொள்ளாச்சியிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும். கடைசியாக இதற்கு முன்னால் ஊத்தங்கரையிலே நடந்தது. ஊத்தங்கரையிலே ஒரு கூட்டம், மிக அதிகமான கூட்டம். ஊத்தங்கரையில கூட கவுண்டர்கள் இருக்கிறார்களா என்று சந்தேகப்பட்டு கேட்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஊத்தங்கரையிலே மொத்தம் வந்த கூட்டம் ஒரு 7000 பேர். 7000 பேரிலே ஒரு 3000 பேர் பெண்கள். அத்தனை பேர் அங்க ஊத்தங்கரையிலே. அப்படி ஒவ்வொரு இடத்திலும் குறைந்தபட்சம் பார்த்தால் இதுவரைக்கும் ஒரு 2 லட்சம் குடும்பங்களை வைத்து நாங்கள் பேசிவிட்டோம். ஒரு 2 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய செய்திகளை கொண்டு போய் சேர்த்து விட்டோம். அப்படி ஓரளவுக்கு எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய முயற்சியின் காரணமாக குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் தவறுகளை செய்யாமல் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை துணையை சரியான துணையை தேடிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்காகத்தான் இவ்வளவு பாடும். நாம் அத்தனை குழந்தைகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் தாயும் தகப்பனும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவர்களுக்கு இந்த குழந்தைகள் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நன்றியை செலுத்த வேண்டும். அண்ணன் குணசேகரன் அவர்கள் இங்க பேசும்போது சொன்னார், குழந்தைகளை வைத்து பேசும்போது உங்களுடைய உடம்பு பூராவும் உன்னுடைய தாயும் தகப்பனும், நீ போட்டிருக்கிற உடை தாயும் தகப்பனுடையது, நீ போட்டிருக்கிற நகை தாயும் தகப்பனுடையது, உன் உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் உன் தாயும் தகப்பனுடையது, வேறு யாருதும் அல்ல. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீயே உயிர் என்று உனக்காக உயிரை துறக்க தயாராக இருக்கின்ற உன்னுடைய தாயுக்கும் தகப்பனுக்கும் நீ நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? தாயும் தகப்பனும் எதிர்பார்ப்பது என்ன? இந்த ஜாதியிலே அத்தனை பேரும் எதிர்பார்ப்பது என்ன? தாயையும் தகப்பனையும் நீ வைத்து காப்பாற்ற வேண்டும் என்ற அல்ல, லட்ச லட்சமாக நீ சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற அல்ல. ஒரே ஒரு தேவை, ஒரு ஆசை, பெற்று வளர்த்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு ஆசை. அந்த ஆசையை இந்த குழந்தைகள் நிறைவேற்றக்கூடாதா? நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் உன் அப்பா அம்மா பார்க்கிற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் உன் தாயும் தகப்பனுக்கும் நீ செலுத்துகின்ற நன்றி என்று நாங்கள் எல்லாம் நினைக்கின்றோம். அந்த நன்றி கடனை செலுத்துவதற்கு நம்முடைய குழந்தைகள் தயங்கக்கூடாது. 2 தான் குழந்தைகளிடத்திலே நாம் கேட்பது, 2 தான். ஒன்று, நீ படித்து முடித்து உனக்கு அனுபவம் வரும் வரை நீ காதல் என்பதை யோசிக்காதே. 1. 2, உன்னுடைய கல்யாணத்தின் போது தாயும் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளாதே. இந்த 2 தான். குழந்தைகளிடத்திலே வேறு எதையும் நாம் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட அதே போல பெற்றோர்கள் சில நேரத்திலே ஒரு சில அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 20 நாள் 25 நாள் பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. திண்டுக்கல் பக்கம் அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்க. பொண்ணை கூட்டு வந்து பொண்ணு புரிஞ்சுச்சு, தப்பு பண்ணிட்டேன், என்னை இனி யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதனால எனக்கு போய் 2 நாள்லயே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனா நான் என்னை யாரு ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வராம இருக்குமில்ல, வந்தோம் இங்கேயே சாவோம் அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அப்பா அம்மாட்ட நம்ம ஆளுங்க வரன் கொண்டுட்டு போனா வசதி கம்மியா இருக்கிற பொண்ணு போனப்ப அந்த அப்பனும் அம்மாலும் எங்ககிட்ட அழுதுத பார்க்கணும். பொண்ணு போயிடுச்சு, அப்ப இவன் அழுவுறது. ஒரு கவண்ட பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு நிம்மதியா இருக்கு. பொண்ணு கொடுத்த பின்னாடி மாப்பிள்ளைக்கு வசதி கம்மியா இருக்குதான். நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள். அப்ப உயிரை படைய வச்சு போய் கூட்டு வந்தவனுக்கு மனசு எப்படி இருக்கும்? இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். அதனால் நம்முடைய பெற்றோர்களை பொறுத்தவரை முடிந்தவரை நம்முடைய சமுதாயத்திலே காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தடை போடாமல் அதை கல்யாணம் பண்ணி வைத்து விடுவதுதான் நல்லது.
நம்ம சமுதாயத்தில் காதலிக்கிறார்கள் என்பதற்காக, வசதி குறைவாக இருக்கிறது என்பதற்காக தாமதிக்காதீர்கள். அந்த வசதியை பார்க்காம கல்யாணம் பண்ணுங்க. கண்டிப்பா பஸ்ஸுக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க, காலேஜுக்கும் பள்ளி கல்யாணம் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணம் பண்ணுங்க. அதைத்தான் தெளிவா சொன்னாங்க. அப்படியெல்லாம் பார்க்காம சொந்தத்தில் உறவு விட்டு போகக்கூடாது. கொஞ்சம் தூரத்து உறவு கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா உறவு விட்டு போயிடும். உறவு விடக்கூடாதுன்னு அந்த காலத்திலிருந்து தாத்தா பாட்டி எல்லாம் எதுக்கு சொன்னாங்க? தூரத்து உறவா இருந்தாலும் உற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சம்பந்தம் பேசி வச்சாங்க. அன்னைக்கு என்ன 7-8 பிள்ளைங்க இருந்தாங்க, சம்பந்தம் பேசிக்கலாம், அங்கொன்னு இங்கொன்னு. இன்னைக்கு இருக்கிறதே 1-2, 2 போய் இப்போ ஒன்னாயி போச்சு. 2 போய் ஒன்னாயி போச்சுன்னா எப்படி இந்த சமுதாயம் வளரும்? நாங்கெல்லாம் கூட்டம் போட்டு வளர்த்துறோம்னு சொன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டா எப்படி சமுதாயம் வளரும்? குறைஞ்சபட்சம் 2 குழந்தையாவது இருக்க வேண்டாமா? முதல்ல பையன் பிறந்துட்டா போதும், நிறுத்தி விடுறது போதும். சொத்து பிரிஞ்சிடக்கூடாதான், சொத்து பிரியக்கூடாது, இதான் முக்கியம். குறைஞ்சபட்சம் 2 குழந்தைகளாவது இருக்க வேண்டாமா? போன கூட்டத்தில் நம்ம புலவர் மறந்துட்டு போயிட்டார், பரிசலா அறிவிச்சார். அந்தியூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் பரிசலா அறிவிச்சார். ஒரு கூட்டத்தில் யார் அதிகமான குழந்தையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வீரமங்கை என்று பரிசு கொடுப்பது என்று அந்த கூட்டத்திலே அறிவித்தார். அதனால சமுதாயத்தை இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் சமுதாயத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அதுல கலாச்சார பாதுகாப்பு கூட்டம் போடுறோம். பல பேர் நம்மிடத்திலே கேட்பதுண்டு, கலாச்சார பாதுகாப்பு கூட்டம்னு ஜாதின்னு பேசுறீங்களே, நீங்க தேர்தலில் அரசியல் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க என்று கேட்டவர்களும் உண்டு. நம்ம அதுலதான் நம்ம பொருளாளர் சொன்னார், நம்ம தெளிவா இருக்கிறோம். இந்த குடும்ப மானத்தை விட்டு கொடுத்து, நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து, நம்முடைய ஜாதியை அடகு வைத்து அரசியலை செய்வதற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தயாராக இல்லை. அதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் பணியாற்றுகின்ற விதம். நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டியது, நம்முடைய சமுதாயத்தினுடைய மானத்தை காப்பாற்ற, நம்முடைய சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்த, நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசு வேலைகளை வாங்கி தர, இன்றைக்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இத்தனை நிர்வாகிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஆதரிப்பதா அல்லது ஏதாவது அரசியலை செய்து நம்ம ஒரு பதவிக்கு சம்பாதிச்சு செட்டில் ஆகிக்கலாம் என்று நினைப்பவர்களை ஆதரிப்பதா? பல கட்சிகளில் இருக்கின்ற நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த எண்ணம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படிப்பட்டவர்களை ஆதரிப்பதா? சமுதாயத்திற்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருப்பவர்களை ஆதரிப்பதா? யோசித்துக் கொள்ள வேண்டும். யோசிப்பதற்காகத்தான் இந்த கலாச்சார பாதுகாப்பு கூட்டமும் நம்முடைய ஒற்றுமையை பற்றி இங்கு பேசுவதெல்லாம் அதற்காகத்தான். அதனால இருக்கின்ற நாம் ஜாதி வெறிபிடித்து அலையவில்லை. அத்தனை ஜாதிகளும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தலைவன் என்று ஒற்றுமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, கவுண்டர் ஜாதி மட்டும் நாம் மட்டும் ஏமாந்தோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நாமெல்லாம் அதாவது சட்டமன்றத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இருந்தால் கூட கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்துங்கள் என்று அந்த கோரிக்கையை அங்கே வைத்திருப்பார்கள். 2 வருஷம் ஆச்சு, சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு அங்கே யார் இருக்கின்றார்கள்? மற்ற சமுதாயங்களுக்காக அங்கே ஆட்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்மை பற்றி பேசுவதற்கு இதுவரைக்கும் அங்கே ஆள் இல்லை. இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் என்று சொன்னால் அது தனிப்பட்ட நிர்வாகிகளுடைய ஆசைக்காக அல்ல. இவர்கள் எல்லாம் அரசியலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்சியிலே அரசியலை செய்து பதவிகளை பிடித்திருக்கலாம். ஏன் நம்முடைய கட்சியில் இருந்து இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவர்கள் இன்றைக்கு ஆற்றுகின்ற பணிக்கு எந்த கட்சிகளை வேலை பார்த்தாலும் அந்த கட்சிகளே மேலே வந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திற்காக
இந்த சமுதாயத்திற்கு நன்றி கடன் பட்டதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த சமுதாயம் ஒற்றுமைப்படுகின்ற அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதற்கு எல்லோரும் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், ஊக்கம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு கடைசியாக அப்பா அம்மாவுக்கு செலுத்த வேண்டிய அந்த நன்றி கடனை, அந்த கல்யாணம் என்று சொன்னால் அப்பா அம்மா ஏற்பாடு செய்த அந்த கல்யாணமாகத்தான் அது இருக்க வேண்டும், அதுல வேறு பேச்சே இருக்கக்கூடாது என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட அத்துணை சொந்தங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கொங்கு இனம் இடர்பாடுகளில் இருந்து எல்லாம் விடுபட தங்கள் கட்டளைகளை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவோம் என்று கூறி தங்கள் பேருரைக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம்.